நமது தலைமை விருந்தினர் ஸ்ரீமதி சித்ரா ராஜ்கமல் அவர்கள் சிறந்த நடன கலைஞர். சின்னந்திரு வயதிலேயே இக்கலையை கற்கத் தொடங்கி குரு ஸ்ரீமதி ஜெயந்தி குப்புசாமி அவர்களிடம் 8 ஆண்டுகள் முறைப்படி பயின்றார். ஸ்ரீமதி உஷா பரமேஸ்வரன் அவர்களிடம் நட்டுவாங்கம் பயின்று நாட்டியமணி விருதையும் பெற்றுள்ளார். ஏராளமான சபாக்கள், கோவில்கள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பரதநாட்டியம் ஆடி பார்வையாளர்களின் வரவேற்பை பெற்றவர் இவர். சிவில் என்ஜினியரிங் டிப்ளமோ படிப்புடன் வீணை, வாய்ப்பாட்டு போன்றவற்றையும் முறைப்படி பயின்றுள்ளார். 26 ஆண்டுகளுக்கு முன்பு கீழ்கட்டளையில் ஸ்ரீ செல்வராணி நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளியை தொடங்கி வழுவூர் பாணியில் குழந்தை செல்வங்களுக்கு இக்கலையை பயிற்றுவித்து வருகின்றார். குரோம்பேட்டையிலும் கிளையை தொடங்கி கற்றுக் கொடுத்து வருகின்றார். இதுவரை 150க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சலங்கை பூஜையும் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அரங்கேற்றமும் செய்வித்துள்ளார். பள்ளி கல்லூரிகளுக்கு தேர்வாளராகவும் நடுவராகவும் இருந்து வருகின்றார் இவர். தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தில் நட்டுவாங்க டிப்ளமோ முடித்துள்ள இவர் ராஷ்டிரிய நாட்டியகலா சரஸ்வதி, நாட்டியமணி, ஆத்ய நாட்டிய மகாமணி, நாட்டியகலா ரத்னா, ஆடல் கலையரசி, லய சுடருளி, நாட்டியகலா ஆச்சாரியா, நாட்டியகலா சாரதி போன்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். இன்றைய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் தாங்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். தங்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். அரங்கேற்றங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அந்த நடன கலைஞர்களுக்கும் சரி, ஆடின குழந்தைங்களுக்கும் சரி, இது எவ்வளோ ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் தெரியுங்களா? ஏன்னா கற்றுக்கிற அத்தனை குழந்தைங்களும் அரங்கேற்றம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நிறைய பேர் டான்ஸ் கிளாஸ் போவாங்க, ரொம்ப வருஷமாக கற்றுப்பாங்க. அரங்கேற்றம் வரும்போது அது முழுமையாக செய்யறதுக்குன்றது ஒரு கடவுளோட அனுகிரகம் முழுசாக இருக்கணும் எப்போவுமே. எனக்கு இங்கே உள்ள நுழையும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னென்னா ரொம்ப ரிலாக்ஸாக 9:30ங்கிறது ரொம்ப சீக்கிரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அதை விட சூப்பராக ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. காரணம் என்னென்னா, நான் நிறைய தடவை இந்த அரங்கேற்றத்துக்கு வந்திருக்கேன், சீஃப் கெஸ்ட்டாகவும். ப்ரோக்ராம் எல்லாமே இங்கே நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி உள்ள நுழையும் போது அந்த நடராஜர் வந்து அவ்வளோ அம்சமாக இருந்தார். அந்த நடராஜரோட டெக்கரேஷன் அந்த பக்கத்துலலாம் நீங்கள் பார்க்கும்போது நான் தான் வந்த உடனே கேட்டேன், இதெல்லாம் யார் வேலை, இதெல்லாம் யார் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பார்த்தா மேம் சொன்னாங்க, பவித்ரா மேம் சொன்னாங்க, இங்கே இருக்க பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், ஆக்சுவலி ரொம்ப நிஜமாக நான் ரொம்ப மனமார்ந்த பாராட்டுக்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு உங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாம். இதெல்லாம் இல்லைன்னா நிஜமாக வந்துட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அரங்கேற்றம் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் எல்லாரோட ஒரு ஆசீர்வாதம், எல்லாரோட ஒரு சப்போர்ட்டு, எல்லாரோட ஒரு ஒத்துழைப்பு இருந்து பண்ணும்போது அதனால தான் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி அவங்களோட ஹாப்பிக்கு இன்னொரு காரணம் அவங்க அப்பா. அவங்க நோட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே எப்படி சொல்கிறது, அதுதான் வேணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய நம்ம ஒரு பிளான் போடுவோம், அது மாறும். ஆரம்பத்துலேருந்து 6 மாதமாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன்னாங்க. அந்த 6 மாதமாக ப்ராக்டிஸ் தரணுன்னா நிறைய வருஷமாக அந்த குழந்தைங்க டான்ஸை கற்றுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த 6 மாதம் ப்ராக்டிஸ்க்கு வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா? இது எல்லாமே சாத்தியமாகணும் அப்படின்னா கடவுளோட அனுகிரகம் முழுசாக இருக்கணும். எந்த அளவுக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்குதோ அதே அளவுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட்டும் கிடைக்கணும் இல்லையா? ஸோ ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை நான் ரொம்ப நோட் பண்ணேன். சின்ன விஷயங்களை, அந்த விளக்கு ஏற்றுறதுக்கான ஒரு விளக்கு, எல்லாருமே வருவாங்க, திடீர்னு அச்சோ அந்த விளக்கை கொண்டு வர மறந்துட்டோமே, இல்லை எங்கள் ஸ்டேஜில் இந்த வைக்கலையே, இந்த டேப்பை ஓட்டலையே, ஏதோ ஒன்று மறக்கிறதுக்கு. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது இதில். அங்கே வெல்கம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்னென்ன அந்த ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு, சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் முதற்கொண்டு ப்ராக்டிஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பெரிய பெரிய வேலைகள். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியாது, வராங்க ஆடுறாங்க போகிறாங்கன்னு. அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணதாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது, அவங்க ஜுவல்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது எல்லாமே கூட டீச்சரோட ஒரு வேலையில் உண்டு. ஸோ அவங்கெல்லாம் அந்த வேலையெல்லாம் சின்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணணுன்னா அவங்க மனசளவுலேயும் சரி, ரொம்ப வந்து டைம் கிடைக்கணும், ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும். இது எல்லாமே அவங்களோட சப்போர்ட், பில்லர்கள் சொல்லுவாங்க, அந்த ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட், பேரண்ட்ஸ் சப்போர்ட், இதெல்லாம் இல்லைன்னா அவங்க ஃப்ரீயாக இவ்வளோ வேலை பார்க்கவே முடியாது. அவங்களோட வேலையை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொரியோகிராஃபி நிஜமாக அந்த புஷ்பாஞ்சலி எப்படி இருக்குன்றது பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த புஷ்பாஞ்சலி. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்.
ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 4 பேர் ஆனதுனால பாட்டு சார் பொழைச்சாரு. ஒரு 10 பேர் ஆட விட்டுருந்தா 10 பேரையும் குரு வணங்கு, நடராஜரை வணங்கு, அப்புறம் அங்கே வந்து என்ன வணங்கு, ஆர்கெஸ்ட்ரா வணங்கு, அப்புறம் மறுபடியும் முதலேருந்து வாமா, மறுபடியும் நடராஜரை வணங்கு, குருவை வணங்கு, 4 பேருக்கு 4 தடவை பாடி அவர் நிஜமாலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்குறதுக்கு அதுதானே வேணும். கலைகளில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன திரும்ப யோசிப்பேன், பக்திமயமாக பண்ணுற கலைகள். அதாவது கலைஞர்கள்னாலே பக்தி, அந்த ஆன்மீகம், அந்த இறை அன்பு, கடவுள் வணக்கம் இதெல்லாம் இருக்கணும். இங்கே வந்து அந்த பக்தி வந்து குறைவே இல்லாமல் இருந்தது. ஏன்னா டைமுக்காக வேண்டி சிலதெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். வந்தோமா, விளக்கேற்றணுமா, ஆர்த்தி காட்டுமா, முடிஞ்சுது. அப்படி இல்லாமல் முதல்ல பணிவும் பக்தியும் வேணும் இந்த கலைக்கு அப்படிங்கிறத பவித்ரா மேம் ரொம்ப அழகாக ஆரம்பத்திலே பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து கலைஞர்களுக்கு வந்து அந்த பக்தியும் சேர்ந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கே 5 நிமிஷம் முன்னாடிலாம் ஒரு ஸ்லோகம், ஒரு 2 ஸ்லோகம் சொல்லிவிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு வரோம்னா 1/4 ஹவர் ஆகும்னா இப்போல்லாம் ரொம்ப ஷார்ட்டு. ஸ்லோகத்தை தட்டி விட்டுறணும், அது பாடும். காலையில் ஏஞ்சோடனே மொபைலில் போட்டு விட்றோமா, லேப்டாப்பில் போட்டு ஏதோ ஒன்று அது பாடும். அது பாடும்போது கூட வேணால் 2 வார்த்தை நம்ம சொல்லிக்கலாமே தவிர, நான் நின்னெல்லாம் பண்ணுறதுக்கு நிஜமாக எல்லாருக்கும் நேரம் இல்லை. அது உண்மை தான். ஏன்னா வேலைகள் அவ்வளோ, நம்மளுக்கான கமிட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இப்போ இருக்க குழந்தைங்களாம் பக்தியாக சாமி கும்பிடுங்கன்னா எவ்வளோ பண்ணுவாங்க? முடியாது. காலையில் எந்திரிக்கும் போது யோகா கிளாஸ் போ, அந்த கிளாஸ் போ, இந்த கிளாஸ் போ, டியூஷன் போ, மேக்ஸுக்கு தனியாக, சயின்ஸுக்கு தனியாக. இதுக்கெல்லாம் நடுவில் வந்துட்டு இந்த டான்ஸையும் முறையாக கற்றுக்கணுன்னா அதுக்கு அந்த முறையான டீச்சர்ஸ் இருக்கணும். அந்த டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், இதுதான் முறை, இப்படி தான் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம காலங்கள் மாறினாலும் என்ன மாறினாலும் சில இதெல்லாம் மாற்றக்கூடாது. அது மாற்றாமல் இவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னோடய பாராட்டுக்கள் மேம் உங்களுக்கு. அண்டு கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தில்லானா, ஏன்னா நிறைய இப்போ பானை டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. பானை டான்ஸ் ஆடும்போது ஒரு பாட்டை பானை மேலே ஏறி நின்று ஆடினா முடிஞ்சிருச்சு, அதுதான் பானை டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதில் வந்து அந்த தில்லானா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஐட்டமும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே கொரியோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. பர்டிகுலராக அந்த தில்லானாவில் வந்து அந்த குழந்தைங்களை ரொம்ப பாராட்டணும். திடீர்னு ஒரு ரிதம்க்கு ஒரு ஆவர்த்தனத்துக்கு மேலே ஏறுறாங்க, ஒன்றுத்துக்கு இறங்குறாங்க. ஒரு இதில் பாதி ஏறுறாங்க, பாதி இறங்குறாங்க. அது மாற்றி மாற்றி பண்ணணுன்னா அப்போ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. சரியான ப்ராக்டிஸ். டீச்சர் வந்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ரிஹர்சலில் கூட நல்லா பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஆன் ஸ்டேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆன் ஸ்டேஜில் 2 குழந்தை, இப்போ ஒரு குழந்தை ஆடும்போது என்ன நடக்கும்னா, இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. பட் 2 பேர் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 பேருமே ஈவனாக பண்ணியே ஆகணும், ஆப்ஷனே கிடையாதாங்க. ஸோ அது ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்க பண்ணினாங்க. ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தில்லானா வரைக்கும் அந்த சிரிப்பு மாறாமல், அந்த அரங்கேற்றத்துக்கே தேவையான அங்க சுத்தம், அரைமண்டி, அந்த நளினம், அந்த பாவம், அண்டு ஒரு போஸ்டர்ஸும் அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். நான் ஒரு பாட்டுக்கான அந்த போஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த கை காலம் உதற ஆரம்பிச்சிரும். அப்படி பாதி பண்ணும்போதே அப்படி கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்டாமினாவோட அந்த போஸ்டர்ஸ்லாம் முழுமையாக இருந்துச்சு. அதுதான் அரங்கேற்றம். அரங்கேற்றம்னா எல்லாமே இருக்கணும். ஆடவும் தெரியணும், தாளத்தை புரிஞ்சுக்கவும் தெரியணும், அதுக்கேற்ற மாதிரி அபிநயம் கொடுக்கவும் தெரியணும், ப்ராக்டிஸில் சொல்லி கொடுத்தது அத்தனையும் பண்ண தெரியணும். அத்தனையும் பண்ணாங்க. குழந்தைங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுக்கள். சிரிச்ச மேம் மாதிரியே அப்படி ஸ்மைலியாகவே அவங்களும் சிரிச்ச முகமாகவே ஃபுல்லாக ஆடி இருந்தாங்க. அண்டு இதுக்கெல்லாம் பக்கவாதிய கலைஞர்களோட சப்போர்ட் இல்லைன்னா முடியுமா? நம்ம அவங்கள கொஞ்சம் நல்லா பாராட்டியே தீரணும். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீக் தான் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். தியாகராஜ சார் அவரை பற்றி நான் போன வாரமே பாராட்டி தள்ளிட்டேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. எப்போவுமே கலைஞர்கள் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக அமையணும். இப்போ அவங்க பாட்டு பாடுறாங்கன்னு பாடிட்டு போக முடியாது. அந்த ஆடுற குழந்தைங்களும் அதை கரெக்டாக ஆடுறாங்களா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சொல்லி கொடுத்தது எல்லாமே எங்கள் அரங்கம் ஏறுதல்ங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, டீச்சருக்கு இருக்குது. அந்த ஆர்கெஸ்ட்ராக்கு ஒரு 2 நாள் ரிஹர்சல் தான் கொடுத்துருப்பாங்க அவங்க பக்கவாதிய கலைஞர்களுக்கு. அவங்க வந்து எல்லாம் லெஜண்ட். அங்கே வாசித்தவங்க அத்தனை பேரும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே. அவங்க நம்மலாம் அரங்கேற்றம் 6 மாதத்துக்கு ஒன்று பண்ணுறோம், 3 மாதத்துக்கு ஒன்று பண்ணுறோன்னா அவங்க தினம் ஒரு ப்ரோக்ராமில் போய் உட்காந்து பாடிட்டு வருவாங்க. அவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாருமே. காலையில் ஒரு கச்சேரி நடக்கும், ஈவினிங் ஒரு கச்சேரி நடக்கும், நாளைக்கு ஒன்று. ஒரு டீச்சருக்கு இன்றைக்கி ரிஹர்சல் போயிருப்பாங்க, நாளைக்கு ஒரு டீச்சர் போயிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணினாலும் அந்தந்த டீச்சருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை.
அதை ரொம்ப அழகாக பண்ணார். லாஸ்ட் டைம் போகும்போது ப்ரோக்ராமில் மைக்கே பாடலை, ஒரு முழு அரங்கேற்றம் மைக்கே இல்லாமல் பாடி சாகசம் பண்ண மாஸ்டர் வந்து நம்மளோட தியாகராஜ சார். அவரோட அந்த என்ன சொல்கிறது, அது பாட்டு குழந்தை, ஏன்னா மைக்கு ஒர்க் ஆகலை, அது வேறு இடத்துல சபாவில், அதுக்கு தான் சபாவில் வைக்கணுங்கிறது. இந்த மாதிரி பெரிய பெரிய சபாக்களில் வந்து நிறைய லெஜண்ட்லாம் ஆடி 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 தேஞ்ச சபா இது. அப்படி இருக்கும்போது இங்கே அந்த வைப்பு வந்து நம்மளை சுற்றி இருக்கும். அவங்க வந்து வேறு ஒரு இடத்துல வச்சாங்க, பட் அதில் வந்து மைக் சப்போர்ட் பண்ணல. நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கும்போது கலைஞர்கள் அப்படி இப்படின்னு அந்த மைக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைங்கிறது நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். ஏன்னா முக்கியமாக நம்ம சில கலைஞர்களாக அப்படி ஓஹோ ஆஹான்னு பாராட்டுவோம். ஏன்னா எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுற கலைஞர்கள் போது நம்ம பாராட்டுக்கள் கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த சவுண்ட் சர்வீஸ், அந்த பேக் ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறவங்க, இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க, அவங்களாம் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் அப்படி தானே வைப்பான். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அன்றைக்கி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், சவுண்ட் சர்வீஸ் எவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்கன்னு. சுத்தமாக பாடவே இல்லை அந்த குழந்தை, ஆனால் பிடிச்சி அதை ஆடிட்டான். பெரிய டீச்சர் சொல்லி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக ஆடினா. பட் இன்னொரு பாட்டு சாராக இருந்தால் ஏப்பா என்னை விட்டுருங்கப்பா அப்படின்னு தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருப்பாங்க. நானே டென்ஷன் ஆகிட்டேன். நான் சீஃப் கெஸ்ட்டாக போய் சும்மா அப்படி கூலாக உட்காரு, எனக்கே அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. அதுதான் வந்து பெரிய அனுபவசாலியான கலைஞர்களோட ஒரு சாமர்த்தியம். எதுவாக இருந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும், நம்மளோட பங்களிப்பு அதில் என்னங்கிறத அவங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்களெல்லாம் நான் வந்து வாழ்த்த முடியாது, வணங்குகிறேன். அதுக்கப்புறம் மிருதங்க சார், வருஷத்துக்கு எப்படியும் நாங்கள் மீட் பண்ணிடுவோம். நிறைய ப்ரோக்ராமுக்கு நான் வந்து ரொம்ப ஆடியன்ஸாக போயிருக்கேன். இன்றைக்கி அந்த தில்லானால் எப்பவும் போல் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரை நான் எப்போ போனாலும் சார் உங்களோட ஆடியன்ஸ், நான் ஒன் ஆஃப் த ஆடியன்ஸை ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஏன்னா எங்கே என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் அப்படி தண்ணிப்பட்டு பாடும் அவருக்கெலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா, எப்படி வாசிக்கிறேன் பார் அப்படின்ற மாதிரி வாசிப்பார். இன்றைக்கி அந்த தில்லானாவோட அந்த ரிதம் பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருந்தது சார். 2 குழந்தைங்க ஆடும்போது, அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல, ஒரு குழந்தை மிருதங்கத்தில் ஆடினாங்க, ஒரு குழந்தை அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸில் ஆடினாங்க, திருப்பி ஒரு குழந்தை மிருதங்கம். அது அப்படி கேட்கும்போது அதெல்லாம் தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. வித்தியாசம் காட்டணும்ல, அது டக்கு டக்குன்னு மாற்றி காட்டணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அது ரொம்ப நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ரொம்ப என்ஜாய் பண்ண, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நின்னை சரணடைந்தேன் வயலின் சார், ஆஹா அப்படியே சரணடைஞ்சாச்சு. நிஜமாக அந்த மெலோடி வந்து குரூப்பில் பண்ணும்போது ஒரு சில ஆலாபனம் அதெல்லாம் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்கும். இங்கே தனியாவர்த்தனை நீங்கள் கொடுத்ததுனாலே என்னன்னு தெரியல, அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஏன்னா அவரோட அந்த பாரதியாரோட நின்னை சரணடைந்தேன் சாங்கை வந்து முழுமையாக ரசிக்க முடிஞ்சுது. அதோட எசன்ஸ் வந்து அப்படி சோல் மனசுக்குள்ளே இறங்குச்சு. நிஜமாலே அவங்க பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க பேரண்ட்டு, அவங்கக்கிட்ட அவங்க ஏதோ பேசிட்டே இருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே மெய்சிலிருந்து போன அந்த ஒரு வயலின் அந்த வாசிப்பு. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அவங்க பெரிய லெஜண்ட்டு. அண்டு ஃப்ளூட்டு, அது வந்து தீராத விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணரா இல்லை புல்லாங்குழலா இல்லை அவரான்னு தெரியல, புல்லாங்குழல் விளையாடிடுச்சு, அவ்வளோதான், அங்கே வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் அவரோட அந்த பயோ படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். உங்களோட அந்த ப்ரொஃபைலில் வந்துட்டு மன வளர்ச்சி குன்றியவங்களுக்கெல்லாம் சொல்லித்தராங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுக்கிறதுக்கு. இதுக்கெல்லாம் நம்ம நிஜமாக அவங்கள பாராட்டணும். ஏன்னா இந்த கைத்தட்டல், இந்த பாராட்டெல்லாம் வந்து எப்படின்னா நிறைய ஆஸ்கார் அவார்டுக்கு சமம் ஒரு கலைஞர்களுக்கு. அதுதான் அந்த கைத்தட்டல் பாராட்டுங்கிறது. என்ன அப்படின்னா, நீங்கள் விருது கொடுங்க, ஏதாவது பேசுங்க, பேசாட்டி போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், அந்த கிளாப் பண்ணும்போது அந்த கரவொலி, அதுக்கு தான் அடிக்கடி கம்பேர் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, கரவொலியை கொடுங்க அப்படின்ட்டு. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அவங்க பண்ணதை வந்து நம்ம பாராட்டும் போது தான் அவங்கள மாதிரி மற்றவங்களும் உருவாகணுங்கிற ஒரு வைப்பு நம்மளுக்கும் வரும். ஓ, இதுக்கு இவ்வளோ கைத்தட்டல், அப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் தான். ஸோ அந்த பாராட்டுக்கள் வந்து எல்லாமே முழுமையாக கலைஞர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துடலாம். அண்டு ஆமாம், நிறைய நான் இப்படியே பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். என்னை நிறைய சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடும்போது நான் யோசிப்பேன், என்ன எதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னு. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அவங்க போட்டிருக்க கம்பல் எப்படி போட்டிருந்தாங்க, என்ன சாரி கட்டியிருந்தாங்க, அது எல்லாமே நோட் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இது பண்ணுறது அதனால் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களே, ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட காம்பயர், ஆஹா, அவங்க வந்து இப்போ தான் நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க உள்ளுக்குள்ளேருந்து பேசுகிறாங்க, எனக்கு தெரியலை. ஆனால் வந்து நியூஸ் ரீடர் அந்த வாய்ஸ் நம்மளுக்கே தெரிஞ்சிடும், நியூஸ் ரீடரோட வாய்ஸ் அப்படியே பரிச்சயமான ஒரு குரல் இல்லையா. பட் அவங்க நியூஸ் ரீடரில் படிக்கிறதுக்கும் வர்ணனை பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது.
டைமுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அந்த டைம் நம்ம ஒரு பிளான் மேம் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வந்து ஆன் ஸ்டேஜில் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்டு அவங்கள நான் போன 2 நாள் ப்ரோக்ராம் முன்னாடியில் வந்து ஆச்சியார் குரவைன்னு ஒரு இது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. கொடுத்ததை படிக்கிறதுங்கிறது காம்பேரா இல்லை அவங்க இதுங்க எனக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுதுனதெல்லாம் அவங்களே எழுதினாங்களா நீங்கள் அவங்களே எழுதினாங்க. ஓகே. என்னென்னா இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டியும் அதை தான் சொல்கிறேன். அவங்க ஒரு ப்ரோக்ராமில் நோட் பண்ணும்போது ஒன்று அவங்களோட தனித்திறமையை இதை கொண்டு வராங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கி நான் நோட் பண்ண விஷயமும் நான் சொல்லிடுறேன் மேம் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஸ்டேஜ்லேயும் நான் சொன்னேன் ஆச்சியார் குரவை பற்றி. அவங்க ஒரு நெட்டில் போய் தட்டினா என்ன வேணாலும் வரும்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம தேடினா கிடைக்க போகுது. தேடாத விஷயத்தெல்லாம் அவங்க அன்றைக்கி பேசினாங்க. அன்றைக்கி 2 நாள் முன்னாடி ப்ரோக்ராமில். இன்றைக்கி வெறும் ஆத்தர் அப்படின்னா அந்த பாட்டோட ஆத்தரை பற்றி சொல்லுவோம். தண்டாயுதபாணி பிள்ளை சாரை பற்றி நீங்கள் சொன்னது நிஜமாலே பாராட்டத்துக்குரியது. ஏன்னா இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்து டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க இல்லையா, முன்னாடி டான்ஸ் கற்றுக்கிட்டவங்க, அரங்கேற்றம் பண்ணவங்க, அண்ட் இனிமேல் சலங்க பூஜை பண்ண போகிறவங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ எல்லாம் நல்லா உத்து கேளுங்க. கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட் அது ஒரு டைம் பாஸ் கிடையாது. ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குற ரெஸ்ட்டு கிடையாது. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தைகளும் விஷயங்களாக இருந்துச்சு. அது நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது. தண்டாயுதபாணி பிள்ளை சாரோட வழி தான் நாங்களும், என்னோடய மேமும் உஷா பரமேஸ்வரன், நாங்கள் அதுதான். பட் அவரை பற்றின நிறைய விஷயங்கள் திரும்ப சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன தான் படிக்கிறத விட ஒரு செவி வழி செய்தியாக கேட்கும் போது அது நம்ம மனசுக்குள்ளே நல்லா பதியும். ஸோ எனக்கு அவங்க சொல்லும் போது ஆமாம்ல சார் இப்படிலாம் வாட்சேன், ஆமாம்ல சார் இப்படி பண்ணியிருக்காருல்ல அப்படின்னு எனக்கு ஒரு ரீகால் வந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கம்பேர் பண்ணுறவங்க ஜஸ்ட் லைக் அந்த சாங்கோட ராகம் என்ன, தாளம் என்ன, அந்த பாட்டு என்ன இருக்குது, அவ்வளோதான். அப்படி இல்லாமல் அதையும் தாண்டி சில விஷயங்களை நீங்கள் கொடுத்தது ரொம்ப பாராட்டியதுக்குரியது. மேம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. நான் அவங்களோட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அவங்க கம்பேர் மட்டும் கிடையாது, அவங்க டான்ஸ் ஆடி நான் பார்த்துருக்கேன். சிறந்த பரதநாட்டிய கலைஞர் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நிஜமாலே அந்த காஸ்டியூம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது மேம். காஸ்டியூமு அந்த ஜுவல்ஸ் எல்லாமே இதுவாக இருந்தது. அந்த கண்ணு பேசும்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சுது. 2 பொண்ணுங்க தான் அக்கா தங்கச்சின்னு நினச்சேன். இன்னொருத்தவங்களாம் பார்க்குறதுக்கு அக்கா தங்கச்சி மாதிரியே இருந்தாங்க. 2 சிஸ்டர். ஸோ மேக்கப் வந்து அந்த அளவுக்கு ஈவனாக அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சப்தத்தில் நடுவில் ஒரு தாளத்துக்கு தான் வெளியில் போயிட்டு அடுத்த செகண்ட் அந்த துப்பட்டாவை போட்டு ராதையாக மாறிட்டாங்க. 4 பேர் வந்து கிருஷ்ணராக ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு 2 பேர் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் மூமெண்ட் கட்டுறதெல்லாம் வந்துட்டு அந்த இருக்கணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு இருக்கணும்ல. ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது மேம். நிறைய அவங்க எனக்கு ஸ்ரீவித்யா மேமோட அந்த இதிலெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, அதே சொன்னேன் மேம், எடுத்திருக்கவங்க அத்தனை பேருமே நல்ல பெரிய ஆட்கள். ஏன்னா அரங்கேற்றணும் போது ஒரு முழுமை வேணும்ல. ஸோ ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது எதையாவது சொதப்பினா ஓவரால் ப்ரோக்ராம் கொஞ்சம் அப்படி லேக் ஆன மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது மேக்கப்பு அண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணது. அண்டு ட்ரெஸ் சேஞ்சும். ஓ அப்படிங்களா, வளரும் கலைஞர். ஓகே, அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள். கூட ஹெல்ப்புக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த அப்படிங்களா, உங்கள் பேருடா? வாழ்க வளம் வம்ஷிகா. நிறைய அம்மா மாதிரியே நிறைய பண்ணுங்கடா, நிறைய ப்ரோக்ராமில் நிறைய மேக்கப் போடுங்க. அண்டு கலைஞர்கள், நம்ம ஒப்பனை கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது அது தனி விதமான ஒரு என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு என்னென்னவோ பிரச்சனைகள் வரும். நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் அம்மா கூட இருந்து அந்த குழந்தைங்க வளர்த்து விடுறதும் அவங்க இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. என்னதான் இப்போ டாக்டர் பிள்ளை டாக்டர் ஆவாங்களாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த இன்ஜினியர் பிள்ளை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கலை அப்படிங்கிறது அது ஆத்மார்த்தமாக அவங்க பண்ணுறாங்க அப்படின் போது நம்ம அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடணும். சின்ன வயசாக இருக்குது. ஓகே, அவங்களும் சின்ன வயசுலேருந்தே அவங்க இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் அண்ட் ஹாலு, இதெல்லாம் தான் முக்கியம். எப்போவுமே சில டீச்சர்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. இந்த ஹால்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் இந்த சார் கூட ரொம்ப சண்டை போடுவேன் எப்போவுமே. அடுத்த வருஷத்துக்கு கேட்டால் டேட் கொடுக்க மாட்டுறாங்க. என்ன ரீசன்னா, அப்படி ஒரு ஹால் இது. இந்த ஹாலில் ஆடுறதுக்கு நீங்கள் உங்கள் கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு இருக்கணும். நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நான் அது நிறைய பார்த்துருக்கேன். நம்ம எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடத்துறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பட் இங்கே எல்லாமே நல்லா நடந்திருக்கு. கடவுளோட அனுகிரகம் இங்கே இருக்க குழந்தைங்க அத்தனை பேருக்கும் முழுசாக கிடச்சிருக்கு.
அண்ட் அந்த டான்ஸ் டீச்சரும் சரி ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து அரங்கேற்றங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து அவங்க நல்லா முடிச்சு கொடுத்துருக்காங்க, அதாவது நல்லா நடத்தியிருக்காங்க. இந்த குழந்தைங்க அரங்கேற்றம் இதோடு இல்லாமல் நான் பார்த்தேன் நிறைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேரண்ட் எல்லாம் அப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. கண்ணுப்படாமல் இதே மாதிரி இருங்க. அண்டு முக்கியமாக நான் இன்னொருத்தரையும் ரொம்ப பாராட்டுறேன், மேமோட ஹஸ்பண்ட். அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு விஷயமா, பொண்ணுக்கு அப்பா அம்மா பண்ணாமல் அப்புறம் வேறு யார் பண்ணுவாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் பண்ணுறதுங்கிறது நிஜமாலே நம்ம எல்லாரும் பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நான் இன்விடேஷன் கொடுக்க வரும்போது நான் சொன்னேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் சார், மேம் வராதிங்க, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருங்க, ஏன்னா பாவம் வந்துட்டு போனால் உங்களுக்கும் டைம் வேஸ்ட் எனக்கும் டைம் வேஸ்ட். ஆனால் அவ்வளோ அழகாக ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் பார்க்குறதுக்கு. உங்களோட சப்போர்ட்லாம் இல்லைன்னா ரொம்ப 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 கஷ்டம். நிஜமாகவே வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது எவ்வளோங்கிறது எல்லா கலைஞர்களுக்கும் தெரியும். நான் இந்த இடத்துல வந்து அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன், வாழ்த்துறேன். கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும், உங்கள் குழந்தைங்களுக்கும், நடனப்பள்ளி மாணவிகளுக்கும், இதுக்கப்புறம் பண்ண போகிற அத்தனை ப்ரோக்ராமுக்கும் முழுசாக கிடைக்கணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.